என்னையா இது, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? இணையத்தில் வேற மாதிரி சிக்கிய விஜய். சினிமா துறையில் பல வெற்றி படங்களை கொடுத்து அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வந்த நடிகர்களின் வரிசையில் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய். 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு எனும் படம் முதல் 2023 ஆண்டு வெளியான லியோ வரை பல தோல்விகளை சந்தித்தாலும் மிக அதிகமான வெற்றி படங்களை பார்த்திருக்கிறார். திரை உலகத்திற்கு வந்த முதலில் பல விமர்சனங்களையும் கேளிக்கைகளையும் அவர் பெற்றிருந்தார். அதன் பின் தன் சிறந்த நடிப்பினால் பல வெற்றி படங்களை கொடுத்து கொண்டே வந்த விஜய் மக்கள் மனதில் நீங்காத இடத்தினை பிடித்து அதிகளவு ரசிகர் கூட்டங்களை பெற்றார். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இவருக்கு இருக்கும் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. 90s கிட்ஸ் முதல் தற்போதுள்ள 2K கிட்ஸ் வரை முக்கால்வாசி பேர் இவருடைய ரசிகர்கள் தான். அந்த அளவிற்கு தனது சிறப்பு நடிப்பினால் அனைவரின் மனதிலும் தனது பெயரினை பதிய வைத்தார். இவர் தனது கடின உழைப்பினால் மென்மேலும் வளர்ந்து இன்று சினிமா திரையுலகில் ஒரு பெரிய ஸ்டாராகவே உள்ளார். இந்த நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக தனது நற்பணி மன்றம் சார்பாக பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்து வந்தார். நிவாரண உதவி வழங்குவது, 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்குவிப்பது போன்ற பரிசுகள் அளிப்பது போன்ற பலவிதமான பொது செயல்களில் ஈடுபட்டு வந்தார். இதனை பார்க்கும் ரசிகர்களும் பொதுமக்களும் இவர் அரசியலுக்கு வருவாரோ என்ற கேள்விகள் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இவர் தற்போது அரசியலிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார். திரை உலகில் பெரிய ஸ்டாராக வந்து கொண்டுள்ள நிலையில் தற்போது மொத்தமாக அரசியலில் நுழைய போவதாக கூறியிருக்கிறார். மேலும் கடைசியாக 2 படங்களில் விஜய் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இவர் அரசியலில் நுழைந்த பின் அரசியல் கழகம் எப்படி இருக்கும் என்று அதிக அளவு எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் நுழைவதற்கு முன்னே பல உதவிகளை மக்களுக்கு செய்து வந்ததால் மக்களால் பெருமளவு வரவேற்கப்படுகிறார். இதுவரை தனது படத்தில் இசை வெளியீட்டு விழாக்கள், படத்தின் ப்ரமோஷன், வெற்றி விழாக்கள், விருது வழங்கும் நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொண்டு வந்தார். அதோடு தனது ரசிகர்களை பார்த்தால் மேலே உயரமான இடத்திலிருந்து செல்ஃபி எடுத்துக் கொள்வார். அதுவும் இணையத்தில் வைரலாகும். ஆனால் தற்போது அரசியலில் நுழைந்ததற்கு பிறகு இவருடைய நிலைமை சற்று பார்த்தால் மொத்தமாக வேறு மாதிரியாகவே உள்ளது. பல நபர்கள் உடன் நின்று போட்டோ எடுக்க தொடங்கியுள்ளனர். அதிக மக்களை பார்க்க தொடங்கியிருக்கிறார். அரசியலில் நுழைய போவது என்றால் இது எல்லாம் நடப்பது சகஜம்தான். இருந்தாலும் முன்னாடி இருந்த விஜய்க்கும் தற்போது அரசியலுக்கு வந்த பிறகு பார்க்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை பொதுவாகவே பார்க்க முடிகிறது என்று இணையதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது கேரளாவிற்கு சென்றுள்ளார் விஜய். அங்கு அவர்களின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களால் நல்ல வரவேற்பை பெற்றார். மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் நன்றாக பேசினார். இவருக்கு மாலைகளும் போட்டுவிட்டனர். அப்படி இவர் மாலை அணிந்து பிரம்மாண்டமாக நிற்கும் புகைப்படம் ஒன்றை இணையத்தில் பதிவு செய்து ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி இருந்த நான் என்ற கேப்ஷனை போட்டு விஜய் புகைப்படத்தினை பதிவிட்டுள்ளார். இது தற்போது இணையத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது.